ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீக்ரெட் ரெசிபி. இந்த சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உருளைக்கிழங்கு, மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய். இப்போ நான் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். தோல் சீவி வச்சுருக்கேன். அது கட்டிங் போர்டில் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பொடி பொடியாக கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் 5 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அது எல்லாமே நான் ஒரே சைஸில் ஈவனாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடாகட்டும். கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அது கூட நான் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இப்போ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஆயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ தண்ணி எதுவும் சேர்த்து தேவையில்லை. இப்போ இது கூட நம்ம சேர்த்த வேண்டிய மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த டிஷ்க்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் சேர்த்துறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அது கூட இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட நான் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை எல்லாம் ஒட்டுக்க நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இது ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். இதை அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டால் அது அடியில் அடி பிடிச்சிக்கும். அதனால் அதை அப்படியே அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு மூட வேண்டியதில்லை. அப்படியே ஓப்பன்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சா தான் அதை அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நமக்கு இது நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போது நமக்கு பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது கர்ட் ரைஸ், ரச சாதம், இதுக்கு எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். குழந்தைங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ. பாய்.